நீ எப்படி இங்க? ஜெயில இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்க. என்ன காட்டி கொடுத்த உங்க 2 பேரையும் பழிவாங்கத்தான். இனிமே என்கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. நான் உங்ககிட்ட அப்பவே மன்னிப்பு கேட்டேனே. எதுக்கு? தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி உங்களுக்கு உதவி வாங்கி கொடுத்ததுக்காக. அப்போ இனிமே இந்த மாதிரி குறும்புத்தனம் எல்லாம் பண்ண மாட்டீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மாட்டேன். இந்த பாருங்க, என்ன இந்த மாதிரி வம்புல மாட்டி வைக்கணும்னு நினைச்சா கூட இனிமே உங்களால முடியாது. என்ன உங்ககிட்ட சரக்கு தீர்ந்து போச்சு? அதுதான் இல்ல, நான் நினைச்சா உங்களை மறுபடியும் நான் முட்டாளாக்க முடியும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களை நான் முட்டாளை காட்டுறேன். பார்க்கலாமா? பார்க்கலாமே. சேலஞ்ச். சேலஞ்ச். ஹலோ ஹலோ ஆனந்த், வாங்களே. ஹலோ. என்னோட பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களை பாரு சொல்லல, கார்ல இருங்க. எதுக்குங்க? நீங்க எங்களோட வரீங்க, ஏன் செலவுல லஞ்ச் சாப்பிடுறீங்க. அதெல்லாம் எதுக்குங்க? என்னோட பர்த்டே நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்க கூடாதா? அப்ப ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, போய் பார்த்து எடுத்து வந்துறேன். நீங்க 1 பைசா செலவு பண்ண கூடாது, எல்லா செலவும் என்னதான். கூப்பிடுறாங்க, வாங்க. ஓகே ஓகே. எப்பாடி ரொம்ப ஜாஸ்திங்க. என் பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ட்ரெஸ் பாழா போச்சே. தண்ணி போட்டு வாஷ் பண்ணா சரியா போயிடுங்க. ஆமா, நாட்டை ஐடியா சொல்றாரு, கேட்டுக்கடி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தேவி, துணைக்கு நீ வாய. கூப்பிடுறாங்களா? போயிட்டு வாங்களேன். ஓகே. சார், எங்களுக்கு அர்ஜென்ட்டா வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுவும் அங்க உட்காந்துருக்காரு. ஆமா, அவருக்கு என்ன? அவர் பில் பே பண்ணுவாரு. பரவாயில்ல, நீங்க போங்க. தேங்க்யூ. வேற இந்த சிக்கன் இருக்கு, ரொம்ப பிரமாதம். முதல்ல கிட்ட சொல்லுங்க. சரி சார். அப்புறம் இந்த பீஸ் பலாவ் இருக்கு, டாப்போ டாப், கொண்டுட்டாரு. ஆமா, நம்ம குக்கு திருநெல்வேலியா? சார், பில்லுக்கு பணம் அட கொடுப்பாங்கயா, கவலைப்படாத. உனக்கும் டிப்ஸ் உண்டு. பாத்ரூம் போயிருக்காங்க, உடனே வந்துருவாங்க. இல்லீங்க, இதுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும். அட இன்னைக்கு ஏன் பர்த்டே இல்லையா? அனிதாவோட பர்த்டே. நான் அவங்க விருந்தாளி. நான் அனிதாவோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க போனாலும் என்ன விடவே மாட்டாங்க. இந்த பில்லுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நான் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? யோ, என்கிட்ட சல்லி காசு கூட கிடையாதுயா. எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க சார். நான் ஏன் சொல்லணும்? இது எல்லாத்தையும் நானும் ஆர்டர் பண்ணேன். நானா சிக்கன் சிசிலியா கேட்டேன், நானா பீஸ் பலாவ் சொன்னேன். என்ன சார் கலாட்டாங்க? சார், இவர் பில்லுக்கு பணம் தர மாட்டாரா சார்? கொடுத்துருவாருப்பா. பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. சார், நான் பெரிய இடத்து புள்ளையும் கிடையாது, என்கிட்ட பணமும் கிடையாது. அப்படி சொன்னா எப்படி? பின்ன எப்படி சார் சொல்றது? ஏன் சார் கத்துறீங்க? ஒழுங்கா பணம் கொடுக்கல, பேண்ட் சட்டையெல்லாம் கிழிஞ்சிரும். உங்க உடம்பு தாங்காதாமா. சார், நான் பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர் சார். எங்களுக்கு பெட்ரோல் வேண்டாம் சார், காசு தான் வேணும். அதுக்கா சொல்ல மறந்துட்டேனே, எங்க அண்ணியோட சிஸ்டர் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஏதோ ஃபங்க்ஷனா, எங்க அண்ணி அங்க வர சொன்னாங்க.
நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, பக்கத்துல தானே. நீ போ, நான் அப்புறமா வரேன். ஓகே, see you, bye. சார் ப்ளீஸ் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சார். என் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போய் பணத்தை கொண்டு வந்துடுறேன் சார். உன்னை நம்பி நாங்க உன்னை வெளியே அனுப்ப தயாரா இல்ல சார். வேணா என் பெட்ரோல் பங்க் ஒரு போன் பண்ணி கேளுங்க சார். நாங்க யாருக்கும் போன் பண்ண தேவையில்லையா சார்? இப்படி அட்டை பிடிச்சா எப்படி சார்? இத பாரு, நீ ஒரு ஃப்ராடு. ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளை எடுத்துட்டு போய் கோடவுன்ல தள்ளி கதவை சாத்துங்க. எஸ். இந்த 2 வளையலும் 2 பவுன். தேவி, பில் பணத்துக்கு பதிலா இத வச்சுக்கங்க. தேவி, எனக்காக நீங்க? பரவாயில்லைங்க, எங்களுக்காக நீங்க அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல. அம்மா, இந்த வளையல் உங்ககிட்டே இருக்கட்டும். நாங்க பணத்தை அவர்கிட்ட இருந்து பின்னால வசூல் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல சார், அது உங்ககிட்டே இருக்கட்டும். நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். பாய். மலையார் செட்டியார் செட்டியார். அங்கிள், என்னடா கண்ணா? எனக்கு அம்மா அப்பா இல்ல. என்ன திடீர்னு சென்டிமெண்ட்? நீங்களும் ஆண்டியும் பெரியவங்களா இருந்து என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இது என்ன பெரிய விஷயமா? 6 மாசத்துல ஜாம் ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, கல்யாணத்தை முடிக்க வேண்டியது. வேணாம் அங்கிள், நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அப்ப எனக்கு வேலை இல்ல, புத்திசாலி புள்ள. அங்கிள், நாளைக்கு ஆண்டியும் நீங்களும் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட என் கூட பொண்ணு வீட்டுக்கு வரீங்க. ஏதாவது நீ பண்ற அவசரத்தை பார்த்தா அதே தட்ட ஒரு மஞ்ச கைத்த வச்சு எடுத்துட்டு வாங்க, அங்கேயே தாலி கட்டுறேன்னு சொல்லுவ போல இருக்குது. இல்ல அங்கிள், ஒன்லி நிச்சயதார்த்தம். தட் மீன்ஸ் பெட்ரோத்துல. ஓகே ஓகே. இது பாருங்க, உங்க மகளை. மக இல்ல, தங்கச்சி. ஆமா ஆமா, உங்க தங்கச்சிய எங்க மகனுக்கு. நமக்கு பிள்ளையே இல்லையே, நம்ம ஆனந்துக்கு. குழம்பாத. சந்தோஷத்துல எங்கெங்கயோ குழம்புதுங்க. எங்க ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க. சுருக்கமா சொன்னா, ஆனந்த் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வெத்தலை பாக்கு பழத்தோட நாங்க வந்துட்டோம். சம்மதம்னு சொல்லி தலையாட்டுங்க. தேவிய கொஞ்ச நாளாவே எனக்கு தெரியும். அவளோட அடக்கம், அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தான் நான் எல்லா ஏற்பாட்டோடையும் வந்திருக்கேன். நீங்களும் சம்மதிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க தேவியும் இஷ்டப்பட்டா அது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் நினைப்பேன். எங்களுக்கு சம்மதம் தான். தேவி, இன்னும் சம்மதத்தை சொல்லலையே. அனிதா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லணும்னு இருக்கேன். ஏன் திடீர்னு உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சோ? அடடா, எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னேன். நிஜமாவே எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ப்ராமிஸ். மாப்பிள்ளை நீயே தேடி முடிவு பண்ணியா இல்ல உங்க அண்ணன் பார்த்து முடிவு பண்ணாரா? நானும் தேடிக்கல, எங்க அண்ணனும் பார்த்து முடிவு பண்ணல. அவரே வெத்தலை பாக்கு பூ பழத்தோட எங்க வீட்டுக்கு வந்தாரு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் சம்மதிச்சா இப்பவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலான்னு எங்க அண்ணன் கிட்ட சொன்னாரு. யாருக்குமே தெரியாம 2 பேரும் ஏற்கனவே பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க இல்ல? சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு தெரியாம நான் வேற யார்கிட்ட பழகி இருக்கேன்? ஆச்சரியமா இருக்கே. சரி, மாப்பிள்ளை யாரு, எப்படி இருக்கா? அவரை உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? போயசி ஆனந்த். ஆனந்த், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தேவி. நான் கூட எதிர்பார்க்கல தேவி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அனிதா, இந்த சமயத்துல நான் வீட்டுல இல்லைன்னா அண்ணன் கோச்சுக்குவாரு. மறுபடியும் சாயந்தரம் உன்னை மீட் பண்றேன். ஓகே, பாய் பாய். என்னம்மா, நீ ரெடி ஆகல? எதுக்குப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? 11 மணிக்கு ஆனந்த பார்க்க போகணும்னு நீ தானே முடிவு பண்ண. அவரை பார்க்க வேணாம்ப்பா. ஏமா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. Is it? ஆமாப்பா, நம்ம தேவியை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்போ தேவியை கல்யாணம் பண்ணி போற விஷயம் இது வரைக்கும் உனக்கு தெரியாதா? இப்பதான்ப்பா தெரியும். காலையில நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு தேவி வந்து சொன்னா. ஐ எம் சாரிமா. எனக்காக நீங்க எப்ப பரிதாபப்படுறீங்க? இதனால எனக்கு எந்த விதமான ஏமாற்றமோ வருத்தமோ கிடையாது. தேவிக்கு நல்லது நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறவ நானா தான் இருப்பேன்.
கெட் அப். சொல்றது காதல் விடு. அட போயா.